வணக்கம் மேடம். வணக்கம் சார். 2026ல யார் சிஎம் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க? நாங்களுக்கெல்லாம் விஜய் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதனால? அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல. புதுசாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். பழசா இருக்கவங்க எதுவும் சரியா பண்ணலையா அப்படின்னு எங்களுக்கு சொல்ல தெரியல. எங்களுக்கு புதுசாக வேணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால விஜய் சார் வந்தால் எங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்க பகுதிகளெல்லாம் விஜய்க்கு நல்ல சப்போர்ட் இருக்கா? இருக்கு சார், எல்லா இடத்துலையும் இருக்கு. தளபதி தானா? ஏனால அவர் வந்து ஆட்சி ஒரு ஒரு புது ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தானே இருக்கும். எல்லாம் வருஷம் ஆட்சி மாதிரி தான் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து ஆட்சி கொண்டு போகிறாங்க. ஒன்றுமே கிடையாதுல. புதுசாக வர தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே. அவர் வந்தால் கம்பல்சரி நல்லது நடக்கணும். தளபதிக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? நடிப்பார், நல்லா நடிப்பார். நடிப்புல இல்லை. இப்போ நீங்கள் மாநாடு பார்த்தீங்க, மாநாட்டில் ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் இல்லாமல் நிறைய கூட்டம் வெளியே இருந்தது. அது நீங்கள் பார்த்தீங்க, அது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். 2026ல யார் சிஎம் வருவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க? விஜய் தான் சார். விஜயா? ஆமாம். எதனால நாங்கள் விஜயோட தீவிர ரசிகை. அதனால விஜய் தான் கண்டிப்பாக வருவார். கண்டிப்பாக வரணும். அவர் வந்து அடுத்த மாற்றம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்கிறவங்களால மாற்றம் கிடைக்கலையா? இல்லை, கிடைக்குது தான். அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் விஜய் வரணும், விஜய் வருவார் அப்படின்ற நாங்கள் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கோம். விஜய் இல்லை, நிறைய மாற்றம் கொண்டு வருவார் விஜய் கண்டிப்பாக. இப்போ இருக்கிறதோட இன்னும் பெஸ்ட்டாக கொண்டு வருவாங்க. அதனால விஜய் வருவாங்க. வர 2026ல யார் முதலமைச்சராக வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்கள் எங்கள் விஜய் சார் தான் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம் சார். எதனாலன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவர் வந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா, இப்போ இவங்க வந்து என்ன நடக்குது, நமக்கு ஒன்றுமே இல்லையே. இனிமேயாவது எங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு எதுவுமே இல்லையே சார். எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வருஷம் என்ன கொடுத்தாங்க? எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு. ஒரு வருஷம் கொடுக்கலன்றதுக்காக பிடிக்கலன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஆக்சுவலாக வந்து நம்ம ஆட்சியே தலைகீழாக தான் நடந்துட்டுருக்கு. 2026ல யார் முதலமைச்சராக வருவாங்க? தளபதி தாங்க. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க? ஏங்க, புதுசாக ஒரு வாய்ப்புலாம் கொடுக்க மாட்டீங்களா? நம்ம கொடுக்கணுங்க. என்றைக்குமே நம்ம தளபதி தாங்க. புதுசாக அவர் நினச்சா வருஷத்தை எவ்வளோ படம் 2 படம் நடிச்சுட்டு வீட்டில் உட்காரலாம். ஆனால் ஒரு அரசியலுக்கு வராரு இல்லைங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்க. நம்மளுக்கு எப்போவுமே தளபதி தாங்க. ஏங்க திமுக நல்லது பண்ணலையா? ஏங்க, புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்றீங்க. என்ன நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு தாங்க வாய்ப்பு கொடுப்போம். அதுக்குன்னு நாங்கள் தப்பு பண்ணாங்க அது சொல்ல நான் சொல்ல வரல. எனக்கு தளபதி பிடிக்கும். ஒரு புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. ஏங்க, அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நினச்சாங்க அவருது. எல்லாருமே போடணுங்க. முதல்ல நான் நினைக்கணுங்க, அப்புறம் அடுத்தவங்க நினைக்கிட்டோம். டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்றாங்க. ஏங்க, முதல்ல வாய்ப்பு கொடுக்கலங்க. மனுஷன் நிற்கவே இல்லை. அதுங்களே எல்லாரும் இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? முதல்ல நிற்கிட்டுங்க. மக்கள் மனசுல நின்றாருன்றீங்க. அது என்ன உண்மைதான். நான் சொல்லிதான் தெரியணுமா? யங்ஸ்டர்ஸ்லாம் பாருங்க, அதெல்லாம் உண்மைதாங்க.